அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல வெட்டிவேர் விவசாயத்தை பத்தி பார்க்க போறோம். ஒரு நண்பர்கிட்ட வந்து இந்த வெட்டிவேர் விவசாயத்தை பத்தி தெளிவா வந்து அவர் வெட்டிவேர் விவசாயம் செஞ்சதுல இருந்து ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் நம்ம இந்த வெட்டிவேரை பத்தி அவர்கிட்ட வந்து பதிவு செஞ்சிருந்தோம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை. அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து இப்ப கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 40,000 வியூஸ்க்கு மேல போயிருந்தது. அதுல நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட்ல வந்து பதிவு செஞ்சிருந்தீங்க. ஒவ்வொரு விவசாயிகளும் ஒவ்வொரு மாதிரி பதிவு செஞ்சிருந்தீங்க. இது வந்து இப்போ கம்பெனி வந்து இந்த வெட்டிவேருக்கு வந்து எப்படி வந்து இதை சொல்றாங்க, உண்மையிலே ரியாலிட்டியில வந்து இந்த வெட்டிவேர்ல வந்து எவ்வளவு லாபம் இருக்குது அப்படிங்கிற எல்லா தகவலையும் இந்த வீடியோல வந்து பதிவு செய்ய போறோம். கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வெட்டிவேர் விவசாயம் பண்ணணுங்கிற நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பயனுள்ள வகையில இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம இடத்துல வந்து மல்பெரி வந்து நடவு செஞ்சிருந்தோம். நம்ம அந்த வீடியோ கூட நம்ம பதிவு செஞ்சிருந்தோம். மல்பெரி நடவு செஞ்சதுக்கு நமக்கு வந்து அரசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45,000 ரூபாய் வந்து நமக்கு வந்து மானியம் கொடுத்துட்டாங்க. நம்ம அக்கௌண்ட்லயே வந்து ஏறிடுச்சு. மானியம்ங்கிறது வந்து அரசு கொடுக்கக்கூடிய கடன் கிடையாது. அதை தவறா புரிஞ்சுட்டு இருக்கீங்க நிறைய நம்பர். அது வந்து இலவசமா அந்த மல்பெரி வந்து ஊக்குவிக்கிறதுக்காண்டி அரசு கொடுக்கக்கூடிய இலவசமான ஒரு தொகை தான் வந்து இந்த மானியம்ங்கிறது வேற, கடனுங்கிறது வேற. அதனால ரெண்டையும் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. இது வந்து நமக்கு இலவசமாகவே வந்து இந்த செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம இந்த பட்டுப்புழுவை வந்து ஊக்குவிக்கிறதுக்காண்டி கொடுக்குறாங்க. இதை பத்தி நம்ம வீடியோட கடைசியில வந்து தெளிவா பார்த்துடலாம். வெட்டிவேர் விவசாயத்தை பத்தி பார்ப்போம். இப்போ இந்த வெட்டிவேர் விவசாயத்தில் வந்து நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வெட்டிவேர் விவசாயம் அதே மாதிரி கம்பெனி சைட்ல இருந்து நிறைய இடங்கள்ல வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வெட்டிவேர் விவசாயத்தை வந்து போட சொல்லி நிறைய யூடியூப் சேனல்லையும் வந்து இந்த வெட்டிவேர் வந்து இவ்வளவு லாபம் இருக்குது, 2 மடங்கு 3 மடங்கு லாபம் இருக்கு, 4 மடங்கு லாபம் இருக்குன்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி சைடில் இருக்கிற ப்ரொமோஷனை வந்து பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதை நம்பி நிறைய விவசாயிகள் வந்து இதை களத்தில் இறங்கிட்டாங்க. நிறைய பேர் வந்து போடுறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இதில் அவ்வளோ லாபம் இருக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம கடைசியில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி என்னென்னலாம் சொன்னுச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடுவோம். எந்த கம்பெனி நம்ம பர்டிகுலரா சொல்லலை. பொதுவாக வந்து இந்த வெட்டிவேர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்குக்கு வந்து 195 105 ரூபா வரைக்கும் வந்து கம்பெனி வந்து கேட்குறாங்க. அவங்க ஒரு பேக்கு கொடுக்கும்போதே நீங்கள் 105 ரூபா பே பண்ண வேண்டியிருக்கும். இந்த 100 நீங்கள் ஆவரேஜுக்கு 100 ரூபான்னு போட்டாலும் இப்போ ஒரு 1000 பேக் எடுத்துக்கிட்டா நீங்கள் அவங்களுக்கு 1 லட்ச ரூபா பே பண்ணணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் இது போக 3 மடங்கு 4 மடங்கு லாபம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த லாபம் வந்து எப்படி வருதுன்னு அவங்க சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக் வந்து நீங்கள் வெட்டிவேர் வந்து ஒரு பேக்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிலோல இருந்து 3 கிலோ வரைக்கும் லாபம் வேறு கிடைக்கும்னு சொல்றாங்க. ஒரு கிலோவில் வந்து 200 ரூபா வந்து இப்போதைக்கு போய்கிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் 2.5 கிலோ போட்டீங்கன்னா 400 ரூபாயிலிருந்து 500 ரூபா கிடைக்கும். 1 மடங்கு உங்களுக்கு செலவாயிட்டாலும் 4 மடங்கு லாபம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பேக் வந்து அவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 பேக்கை மட்டும் கையில் கொடுத்துருவாங்க விவசாயிகள்கிட்ட. இந்த பேக் ஒன்றா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மண்ணை வந்து ஃபில் பண்ணணும். ஒரு பேக் இவ்வளவு உயரம் இருக்குன்னா நீங்கள் மண் ஃபில் பண்ணணும்னா 1000 பேக்கு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 3 டக்கர் வரைக்கும் மண் வந்து அடிக்கணும். அதுக்கு வந்து செம்மண் தான் ரொம்ப உகந்ததாக இருக்கும்னு சொல்றதுனால நீங்கள் செம்மண்ணை கொண்டு வந்து அடிச்சு அதை வந்து நீங்கள் நிறைய வேலையாட்களை வச்சு நீங்கள் வந்து அதை ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணுறதுக்கு அந்த செலவெல்லாம் வந்து கம்பெனி சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து அது வேற எதுக்கோ போடுற மாதிரி நீங்கள் போட்டு போயிட வேண்டியதான். அந்த செலவை வந்து நீங்கள் தான் கணக்கு வச்சுக்கிட்டு இருப்பீங்க. கம்பெனி சைடில் கணக்கு வைக்க மாட்டாங்க. இந்த மண்ணை ஃபில் பண்ணிட்டு இதுக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து நாற்று கொடுப்பாங்க. இந்த நாற்றை வந்து நீங்கள் நடவு செய்யணும். இதெல்லாம் கொடுத்து முடிக்க கம்பெனிக்கு வந்து 1 லட்ச ரூபாய் கையில் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து விளைய வைக்கணும். ஆல்ரெடி 1 லட்ச ரூபாய் நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் அவங்க கொடுத்த அந்த பொருளை வந்து நீங்கள் வந்து வளர்த்து கொண்டு வரீங்க. நீங்கள் மண் அடிச்சுறது ஒரு அமௌண்ட்டு, அப்புறம் நீங்கள் அதை ஃபில் பண்ணுறதுக்கு ஆட்கள் செலவு எல்லாம் இருக்குது. இந்த பேக்கோட உண்மையான ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பேக்கு ஒரு 15 to 20 ரூபா வரைக்கும் இருக்கும். இந்த நாற்று வந்து அதிகபட்சம் நம்ம ஒரு 5 ரூபா கொடுக்கலாம். என்னோட கணிப்புப்படி, ஒருவேளை அது பொய்யா கூட இருக்கலாம். இந்த அக்ரிமெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் அதை படிக்கிறது கிடையாது. வாங்கி ஒரு நம்பிக்கையாக வாங்கி வீட்டில் வந்து பீரோவில் வச்சு பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. வளர்த்து கொண்டு வரும்போது இது 1000 பேக்குங்கும் போது ஒரு 3 லைன் போட்டு வரிசையாக வைக்கிறாங்க. வரிசையாக அப்படி வைக்கும்போது இது வந்து விவசாயிகள் மட்டும் இல்லை, ஒரு சில நண்பர்கள்ட்டையும் அவங்க வீட்டில் ஒரு 5 சென்ட் 10 சென்ட் இடம் இருந்துச்சுன்னா தனிப்பட்ட முறையில் அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணி அவங்களையும் போட வச்சிருக்காங்க. போட வச்சு அவங்களும் வச்சு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் இருக்க பெண்கள் முதற்கொண்டு இதை வந்து ஒரு பார்ட் டைம் ஜாபாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம ஒவ்வொரு பேக்குக்கும் தனித்தனியாக பிடிக்கிறதுக்கு வந்து இது சிரமம். நீங்கள் ஒரு 100 பேக்கு 200 பேக்கு வச்சிருந்தாலும் தண்ணியை பிடிச்சிடலாம். 1000 பேக்கு மேலே போகும்போது தண்ணி பிடிக்க முடியாது. அப்போ நீங்கள் சொட்டு நீர் போடலாமான்னா சொட்டு நீர் போட முடியாது, அதுக்கு சூட் ஆகுதில்ல. அதனால நீங்கள் என்ன செய்யலாம்னா ரெயின் கன்று தான் போடணும். அந்த ரெயின் கன் போட்டு அடிக்கும்போது சுற்றி வந்து மழை பெஞ்ச மாதிரி ஒரு சாரல் கொடுக்கும். அதனால அந்த செடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்குது. இந்த வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒருக்கா நீங்கள் தோகையெல்லாம் அறுத்து விட வேண்டியிருக்கும். அப்படி அறுத்து விடுறதுக்கு அதுக்கு தனியாக நீங்கள் ஆள் செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதை வந்து கம்பெனி சொல்ல மாட்டாங்க, அது தனிப்பட்ட செலவு, அது நீங்கள் தான் பார்த்துக்கிடணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இந்த செடி வளர்றதுக்குமே வந்து பாருங்க அது வேறு நல்லா கீழே வரைக்கும் போகணுங்கிறதுக்காண்டி அதுக்கு தனியாக மருந்து வந்து எக்ஸ்ட்ரா அவங்க கொடுத்தது போக எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க.
அதையுமே வந்து கம்பெனி கணக்கில் வராது, அது உங்களோட தனிப்பட்ட செலவில் போயிடும். இப்படி ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒருக்காவும் நீங்கள் அறுத்து விட்டு பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா 10 மாதத்துக்கு அப்புறம் அது அறுவடைக்கு தயாராக வந்துடுது. நீங்கள் அறுவடை செய்யலாம். அறுவடை செய்யும்போது அவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக வந்து நீங்கள் வேர்கள்லாம் பிரித்து எடுத்துடலாமா, 2 ஆளை வச்சு பண்ணிடலாமான்னா முடியவே முடியாது. இப்போ ஒரு 1000 பேக்கை நீங்கள் அறுவடை செய்யணும்னா நம்ம நண்பர் வந்து 3000 பேக்கு வந்து அறுவடை செஞ்சார். அந்த வீடியோ வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த 3000 பேக்கு அறுவடை செய்யறதுக்கு அவர் வந்து ஈவினிங் வந்து ஆண்கள் வந்து ஒரு 6 மணிக்கு அவங்க இடத்துல வந்து வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் வேலை பார்த்தாங்க. வேலை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு நாள் வந்து ஒரு 7ல இருந்து 10 ஆள் 11 ஆள் வரைக்கும் டெய்லி வந்துட்டு இருந்தாங்க. ஒரு 4-5 நாள் வந்து இந்த வேலை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்து அதை வந்து எடுத்து அதை 2 நாளா வெட்டி அந்த பேக்கை தூர பிச்சு அந்த 4 விதை 4 வெட்டி போட்டு இழுத்து கொண்டாந்து ஒரு ஓரமாக வச்சிருவாங்க. இதுதான் இவங்களுக்கான வேலை. அப்போ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 400ல ஒரு 400-500 பேக்கு, ஒரு 7 பேர் வந்து வாங்கன்னா ஒரு 500-600 பேக்கு வரைக்கும் அவங்க வந்து இதை வெட்டுறாங்க. வெட்டி கொண்டாந்து ஓரமாக வச்சுட்டு போயிருந்தாங்க. போனதுக்கப்புறம் மறுநாள் காலையில் பெண்கள் வராங்க. அவங்க வேலைக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஈவினிங் ஒரு 4 மணி வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெட்டி வச்சதை கொண்டு போய் அந்த பக்கத்தில் இருக்க அந்த இப்போ நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க அந்த குளம் மாதிரி இருக்கக்கூடிய தண்ணி பெருக்கி வச்சிருக்க அந்த இதில் போய் அதை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணி அந்த வேர்களை எல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு வந்து ஒரு ஓரமாக காய வைக்கிறாங்க. காய வச்சு அதுக்கப்புறம் அது காஞ்சதுக்கப்புறம் அந்த வேர்களை வெட்டி எடுத்து ஒரு சாக்கில் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. இப்படி ஸ்டோர் பண்ணி தான் வந்து இந்த இதை வந்து அறுவடை செஞ்சு முடிக்கிறாங்க. இந்த அறுவடை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கம்பெனி கிட்ட நம்ம கொடுக்கணும். இதை கம்பெனி கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன செய்யறாங்கன்னா கம்பெனி வந்து வேற பார்க்குறாங்க. வேற பார்த்துட்டு இதுல வந்து ஈரம் வந்து அதிகமா இருக்கு, நாங்க எடுக்க முடியாது, எங்களுக்கு நஷ்டமாயிரும், அதனால நல்லா காய வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அக்ரிமெண்ட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வரைக்கும் ஈரம் இருக்கலாம்னு ஃபர்ஸ்ட் சொன்னது. ரெண்டாவது என்ன சொல்லிட்டாங்க, நீங்க ஈரம் இருந்தா நாங்க எடுக்க மாட்டோம், உங்களுக்கு விருப்பம் இருந்தா எங்க கிட்ட கொடுங்க, விருப்பம் இல்லைன்னா நீங்க என்னன்னாலும் செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அதை ரெஸ்பான்ஸ் பண்றது கிடையாது. அறுவடை சமயத்துல உங்களுக்கு எப்படி நடவு செய்யும் போது எவ்வளவு வந்து அவங்க வந்து உங்களை அப்ரோச் பண்ணி எவ்வளவு தூரம் உங்ககிட்ட அதுல ஆர்வம் காட்டினாங்களோ அந்த ஆர்வம் வந்து அறுவடை சமயத்துல கம்பெனி சைட்ல இருந்து இருக்காது. அதை வந்து அந்த நண்பர் வந்து நம்ம சொன்னதை நம்ம வந்து இந்த வீடியோல வந்து பதிவு செய்யறோம். நம்ம எந்த கம்பெனியும் தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து தாக்கி பேசணுமோ இல்லை இந்த வெட்டி விவசாயத்தை செய்யக்கூடாதுன்னு நோக்கம் கிடையாது. செய்யுங்க. ஆனா வந்து ஒரு விவசாயியா இதை செய்யும் போது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும், அதுல அவங்க எவ்வளவு பணத்தை முதலீடு பண்ணிட்டு எவ்வளவு காலம் வெயிட் பண்றாங்க, இந்த காலங்கள் மொத்தம் வந்து வீணா போகும்போது அவங்களுக்கு அதுல எவ்வளவு ஒரு நஷ்டம் ஏற்படும், இதை எப்படி பொருளாதார ரீதியாக அவங்க வந்து இதை சமாளிக்க முடியும், இதையெல்லாம் நம்ம பார்த்து தான் நம்ம வந்து இந்த வீடியோல வந்து பதிவு செய்யறோம். அதனால வந்து பாருங்க, இப்போ நீங்கள் ஒரு வாழை விவசாயமாக இருக்கட்டும் அல்லது ஒரு மற்ற ஒரு விவசாயமாக இருக்கட்டும், ஒரு எலுமிச்சையாக இருக்கட்டும், இல்லை ஒரு மல்லிகைப்பூவாக இருக்கட்டும், இந்த ஒரு விவசாயங்கள்ல இருந்து அவங்க வந்து லாபமோ நஷ்டமோ இந்த விவசாயம் முழுக்க விவசாயத்தை சேரும். நஷ்டம் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு, பட் லாபத்தை வந்து அவங்க எடுத்துருவாங்க. ஆனா இந்த விவசாயத்துல வந்து பாருங்க, இது ஒரு விவசாயமே கிடையாது. ஏன்னா இதுக்கு வந்து நுகர்வு கிடையாது, சந்தைப்படுத்துதல் இல்லை. அந்த விவசாயி கையில் வச்சுக்கிட்டு எங்க போய் கொடுக்க முடியும் சொல்லுங்க. அதனாலதான் நம்ம வந்து இதை வந்து வேண்டாம் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்றோம். இதுல எந்த ஒரு பொருளுக்கான தேவைகள் அதிகம் இருந்தா தான், அதுக்கான நுகர்வு அதிகம் இருந்தா தான் அந்த பொருளுக்கான டிமாண்ட் இருக்கும். அந்த டிமாண்ட் இருந்தா தான் அந்த பொருளுக்கு வந்து விலை இருக்கும். இந்த விலை இருந்தா தான் அந்த விவசாயிக்கு வந்து லாபம் இருக்கும். இது எதுவுமே இல்லாம ஒரு கார்பரேட் கம்பெனி சொல்றாங்கிறதுக்காண்டி நம்ம வந்து அதை விவசாயம் செய்ய முடியாது. ஒரு திருவண்ணாமலையில இருந்து ஒரு மேடம் வந்து கால் பண்ணியிருந்தாங்க நமக்கு. கால் பண்ணி இந்த மாதிரி நான் வெட்டி வேர் விவசாயம் பண்ண போறேன், நான் பண்ணலாமா, இதுல எப்படி நான் எவ்வளவு பேக்கு பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி அந்த வெட்டி வேரை வந்து விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து அவங்க வந்துட்டாங்க. அதனால நான் அவங்க கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், ஒரு 10 மாதம் வெயிட் பண்ணுங்க, நம்ம நண்பர் தான், அவர் அறுவடை செஞ்சு முடிச்சிட்டாருன்னா அதோட தகவல் வந்து நமக்கு கிடைக்கும், கம்பெனிலேருந்து எவ்வளோ அவருக்கு லாபம் இருக்குது, எவ்வளோ செலவு பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னேன். இல்லை நான் இப்போவே பண்ண போகிறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே, நம்ம இதுக்கு மேலே அவங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்ட்டு, சரி அப்போ நான் அந்த நண்பரோட நம்பரை தரேன், நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்னால் நீங்கள் அவங்ககிட்ட கேளுக்கோங்க, கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியாச்சு. அப்புறம் வந்து ஒருத்தங்க கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து நான் எந்த கம்பெனிலேருந்து நான் வந்து வெட்டி வேர் வந்து வாங்கலை, நானே வந்து ரெடி பண்ணி வளர்த்து கொண்டு வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு டன்னு வெட்டி வேர் இருக்குது. இதை நான் எப்படி சேல்ஸ் பண்ணுன்னு தெரியலை, யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு தயாராக இல்லை. இதை எனக்கு சேல்ஸ் பண்ணி தர முடியுமா, யாராவது வாங்குவாங்களான்னு நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராடக்டையும் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுற இது கிடையாது. நம்ம வந்து நேரடியாக விவசாயிகள்கிட்ட போய் அவங்களுடைய அனுபவத்தை தான் வந்து நம்ம பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அது போக சில விவசாயம் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம பதிவு செஞ்சுட்டு இருக்கோம், கால்நடை சம்மந்தப்பட்ட தகவல்களையும் பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதனால வந்து நம்ம எந்த ஒரு பொருளையும் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணி கொடுக்கறது கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மேடம்கிட்டே நம்ம சொல்லியாச்சு. இந்த மாதிரி நிறைய ஃபோன் கால்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது, கமெண்ட்லேயும் நிறைய நண்பர்கள் பதிவு செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்ம போன வீடியோ எடுத்து நீங்கள் பாருங்க, அந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட்ல பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு நண்பர்களும் நான் 500 பேக் வச்சு வாங்கினேன், 1000 பேக் வாங்கினேன், எனக்கு 1/2 கிலோ தான் வந்துச்சு, 1 கிலோ தான் வந்துச்சு வேறு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உண்மையிலே ரியாலிட்டி என்னன்னா 1 கிலோ தான் வரும்.
1 கிலோவுக்கு மேலே வரதுக்கு சான்ஸே இல்லை. அந்த 1 கிலோ வந்துச்சுன்னா உங்களுக்கு 200 ரூபா கிடைக்கும். அந்த 200 ரூபாய்க்கு நீங்க 250 ரூபா 300 ரூபா வரைக்கும் நீங்க செலவு பண்ணிருப்பீங்க. அப்புறம் எங்க நம்ம லாபம் எடுக்க முடியும்? இதுல சான்ஸே கிடையாது. அதனால நீங்க இந்த வெட்டி வேரை வந்து நீங்க நடவு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. யோசிச்சு பார்த்து உங்களுக்கு பண்ணணும்னு விருப்பம் இருந்தா மட்டும் நீங்க இதை வந்து பண்ணுங்க. நம்ம யாரையும் வந்து பண்ணுங்கன்னு சொல்லல, பண்ண வேண்டாம்னு சொல்லல. அது உங்களுடைய விருப்பத்தை சார்ந்தது. அதனால நம்ம இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவா பதிவு செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறது உங்களுடைய கையில இருக்குது. அப்புறம் வந்து பாருங்க, இந்த வெட்டி வேரை பத்தி இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேல நம்ம பேசணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம மல்பரிக்கு வந்துருவோம். நம்ம மல்பரி வந்து பாருங்க, நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பதிவு செஞ்சிருந்தோம். அந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம விவசாயிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான். அந்த விவசாயி வந்து நமக்கு சொன்னதுனாலதான் எனக்கு இது பிடிச்சிருந்ததுனால நானும் மல்பரியை வந்து நடவு செஞ்சேன் என்னோட தோட்டத்துல. அப்படி ஒரு ஏக்கர்ல நம்ம நடவு செஞ்சதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்ட் ஆஃபீஸர் செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தாங்க. நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. நமக்கு இது கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட்ல இருந்து ஃபீல்ட் ஆஃபீஸர் வருவாங்க. நமக்கு எப்படி எப்படி பண்றீங்க, எந்தெந்த மெத்தட்ல நீங்க பண்ணணுங்கிறது எல்லாமே நமக்கு வந்து ஆலோசனை எல்லாம் கொடுப்பாங்க. அடிக்கடி ட்ரைனிங் எல்லாம் போடுவாங்க. நம்மளே 2 பயிற்சி வகுப்புகள்லாம் அட்டன் பண்ணியாச்சு. அப்படி வந்து சொன்னது அந்த விவசாயிகிட்ட கேட்டதை வச்சு நமக்கு வந்து இது ஓகே, அப்படி இதை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இந்த மல்பரி வந்து நடவு செஞ்சேன். மல்பரி நடவு செஞ்சு இப்போ பாருங்க நமக்கு வந்து இது இந்த உயரத்துக்கு வளர்ந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இது வந்து இதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு 45,000 ரூபா வந்து மானியம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட வந்து 2 ஏக்கர் வந்து இடம் இருந்துச்சுன்னா நீங்க 2 ஏக்கர்ல நடவு செய்யுங்க. 2 ஏக்கர் நடவு செய்யும் போது உங்களுக்கு 90,000 ரூபா மானியம் வந்து கொடுக்குறாங்க. மானியம்ங்கிறது திரும்பவும் சொல்றேன், கடன் கிடையாது. அது வந்து அரசு வந்து இலவசமா கொடுக்கக்கூடிய தொகை. இதை வந்து நீங்க திருப்பி செலுத்த தேவையில்லை அரசுக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மல்பரி நடவு செய்யறதுக்கு 90,000 ரூபாயும், நீங்க பட்டுப்புழு வளர்க்கறதுக்காண்டி செட் அமைச்சீங்கன்னா அந்த செட்டுக்கு வந்து ஒரு 60 அடி நீளத்துல 20 அடி 25 அடி அகலத்துல நீங்க செட் அமைக்கும் போது அதுக்கு வந்து ஒரு 3.25 லட்சம் ரூபா மானியமும் வந்து கொடுக்குறாங்க. இந்த அரசு கொடுக்குற இந்த மானியம், இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பங்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் 1 பங்கு கொடுக்குறாங்க. இதை வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பட்டுப்புழு உற்பத்தியை வந்து நிறைய விவசாயிகளுக்கு வந்து ஊக்குவிக்கணும், இதை வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து அரசு மானியம் கொடுக்குது. இந்த மானியத்தை வந்து நீங்க வாங்கினீங்கன்னா இதுலயே வந்து உங்களுடைய அனைத்து செலவுகளையும் நீங்க பாத்துருவீங்க. ஒரு செட் அமைக்கிறதுக்கு தான செலவு கொடுத்துருந்தாங்க. ஒரு நடவு செய்யறதுக்கான செலவு வந்து அரசு கொடுத்துருது. இன்னைக்கு உங்ககிட்ட இடமும் தண்ணியும் மட்டும் இருந்தா போதும், பார்க்கக்கூடிய ஆர்வம் இருந்தா போதும், நீங்க வந்து இதை தாராளமா செய்யலாம். அது அந்த முறையில தான் நானும் போட்டிருக்கிறேன். நீங்க பட்டுப்புழு அப்போ வளர்க்குறீங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வளர்க்க போறேன். இந்த செடிகள்லாம் வந்து நமக்கு இப்போ மழை இல்லாத சமயத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வளர்ச்சி கம்மியா இருக்குது. இது மழை பெஞ்சதுக்கு அப்புறம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பட்டுப்புழு வந்து கூடு உற்பத்தி பண்றதுக்காக நம்ம வளர்க்க போறோம். அந்த வீடியோ வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோல நம்ம பதிவு செஞ்சிடலாம். இவ்வளவு மானியங்கள் வந்து அரசு கொடுக்குது, இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்த எந்த ஒரு விவசாயத்திலையும் இல்லாத சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த செரிகல்ச்சர்ல இருந்து நிறைய வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது போக இப்ப நம்ம வந்து நடவு செஞ்சாச்சு. நடவு செஞ்சதுக்கு அப்புறம் களைகள் பாருங்க, களைகள்லாம் வந்து நிறைய இருக்குது. நமக்கு அடுத்த வாரத்துல வந்து இதுக்கான இடுபொருள் எல்லாம் கொடுத்ததுன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த பொருட்கள்லாம் வந்து தளவாட பொருட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் மதிப்புள்ள தளவாட பொருட்கள் கொடுக்குறாங்க. இப்ப நம்ம கலருக்கு இந்த கலைக்கு வந்து அவங்க சொல்லும் போது 4 அடி அகலம் விட்டு நீங்க மல்பரி நடவு செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 4 அடிக்கு இடையில வந்து சரி நம்ம புதுசா நடவு செய்யறதுனால நம்ம இதுல ஊடு பயிரா வந்து பாருங்க தக்காளி, நம்ம சீனி வரையெல்லாம் போட்டிருக்கிறோம். இதை நம்ம இன்னும் ஒரு 10 நாளையில இது எல்லாமே டிஸ்போஸ் பண்ணிட்டு இப்ப மல்பரி மட்டும் தான் நிற்கும். இதுக்கடையில களை பறிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர் வீடர் கொடுக்குறாங்க. இந்த பவர் வீடர் வந்து நம்ம இதுக்கு இடையில நம்ம நம்மளே ஓட்டி நம்ம இந்த களைகளை எல்லாம் அப்புறப்படுத்துறதுக்காண்டி பவர் வீடர் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த செடிகள்லாம் நல்லா வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை கட் பண்ணி நம்ம கொண்டாய் போடணும். பாத்தீங்களா, செட்ல புழுவுக்கு வந்து கொடுக்கணும். இந்த செடிகளை இந்த கொலைகளை வந்து கட் பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு சிசர் மாதிரி மிஷின்லயே கொடுக்குறாங்க. அது ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் மதிப்புள்ள மிஷினை வந்து நம்ம கட் பண்ணி கொண்டு போறது கொடுக்குறாங்க. இதை கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இதை கவாத்து பண்ண வேண்டியிருக்கும். இந்த கவாத்து பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டிங் மிஷின் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் வந்து பாருங்க, இந்த செடிகளுக்கு வந்து சில நோய்கள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது சின்ன சின்ன சுருள் பூச்சி இருக்கும், மாவு பூச்சி இருக்கும். இந்த மாதிரி பூச்சி நோய் தாக்கம் வந்து வந்துச்சுன்னா அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு மருந்தடிக்கணும். இந்த மருந்தடிக்கிறதுக்கு நமக்கு என்ன செய்யறாங்கன்னா ஸ்ப்ரேயர் கொடுக்குறாங்க. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்ல கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்புறம் வந்து நம்ம ஒரு பட்டுப்புழு செட் அமைச்சு அந்த செட்ல இருந்து நம்ம ஒரு பேஜ் எடுத்துட்டோம்னா அடுத்த பேஜுக்கு வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த செட்டை வந்து கிளீன் பண்ணணும். அதை கிளீன் பண்றதுக்கு ஒரு பவர் மோட்டர் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த பவர் மோட்டரை வச்சு நீங்க வந்து அந்த செட்டை வந்து கிளீன் பண்ணிக்கலாம். இவ்வளவும் கொடுத்து வந்து அரசு வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு கார்பரேட் கம்பெனி சார்ந்து கொடுக்குற வாக்குறுதிகள் எதையும் வந்து ஒரு தடவைக்கு 100 முறை வந்து அதை யோசிச்சு பார்த்து பண்ணலாமா வேண்டாமான்னு தெரிஞ்சு நீங்க பண்ணணும். இதே நீங்க அரசு வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க, இவ்வளவு மானியம் கொடுக்குறாங்க, இதை வந்து நீங்க எடுத்துக்கிடணும். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சேனல் சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கை. இது பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.